வணக்கம். பக்த கோடிகளுக்கு மனமார மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அந்த ஸ்வர்ண கால பைரவர் கோயில் கட்டடப்பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போது அந்த கட்டிடம் கற்பகிரகம் கட்டி முடிந்து கட்டடம் வேலை இனிதே முடிவடைந்தது. இந்த கட்டடத்தையும் இப்போது நீங்கள் பார்க்கலாம், நேரில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த அடுத்தடுத்து தொடர்ந்து மக்களினுடைய பேராதரவு தேவைப்படுகிறது. இங்கேனும் ஜோதிடர் PS மணிவேலவன், தேவூர். நன்றி, வணக்கம். இந்த தொடர்புக்கு செல் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பில் இந்த கோயில் அக்கௌண்ட்டு, இந்த கோயில் ஸ்வர்ணகால பைரவருக்கு தனியாக DMP, அதாவது தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் தனி அக்கௌண்ட்டு உருவாக்கப்பட்டுள்ளது, தொடங்கியுள்ளது. ஆதலால் அந்த இதையும் அந்த அக்கௌண்ட் நம்பர் மற்றபடி மேற்கொள்ளப்பட்ட அனைத்தும் உள்ளே கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதை கவனித்து அதன் மூலமாகவும் உங்களுடைய ஆதரவுகளை, நன்கொடைகளை வழங்கலாம் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். இப்போது ஓம் ஸ்ரீ சொர்ண காலபைரவர் திருக்கோயில் வேலைகள் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த தனி சன்னதி காலபைரவருக்கு சேலம் மாவட்டம் சங்ககிரி தாலுகா பாலூத்துக்காடு தேவூரில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவில் தேவூர் டு சங்ககிரி போகும் வழியில் பாலூத்துக்காடு என்னும் இடத்தில் ஸ்ரீ ஓம் காசி சொர்ண காலபைரவர் திருக்கோயில் பணிகள் தொடங்கி கடந்த 6 மாதங்களாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது அந்த கருவறை சாமி அமைக்கக்கூடிய அந்த கருவறை வேலை முடிந்து அடுத்தது அர்த்த மண்டபம் கட்டும் பணி துவங்க இருக்கிறது. வருகின்ற ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் காலபைரவனுடைய சிறப்பு பலன்களை பெற்றிட இந்த பணி துவக்கத்திற்கு கட்டிடப் பணி வேலைக்காக நன்கொடை முடிந்த அளவில் பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அறங்காவல் சொர்ண காலபைரவர் கமிட்டி அறங்காவல் கமிட்டி குழு இதை தீர்மானம் செய்து இந்த காலபைரவர் கோயில் கட்டிடப் பணி துவங்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பைரவர் பொறுத்தவரை ஜாதகத்தில் குறைபாடுகள், தோஷங்கள், திருமணத்தடை, வீடு கட்டுதல், புத்திர தோஷம், பூர்வசாபம் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக வழக்கு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, போட்டி பொறாமை, எதிரிகள், முக்கியமாக குறிப்பாக இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் எதிரிகளினுடைய உற்சாகத்தையும் அதிர்வனையும் இழக்கச் செய்யக்கூடிய ஒரு பவர் இந்த பைரவருக்கு உண்டு. அதனால் இந்த தீய சக்திகளை ஒழிக்கும் திறன், எதிரிகளை அழிக்கும் திறன், இத்தனை காரிய சித்தி, காரிய அனுகூலம், காரிய வெற்றி, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தடைகள், நீண்ட காலமாக தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட காலமாக மனதில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து கிரக நிலைகள் ஜாதக ரீதியாகவும் பல கிரக நிலைகள் கோச்சார ரீதியாக பாதிப்புக்குள்ளான அனைத்து நபர்களும் மக்களும் இனிதே பயன்பெற, வெற்றி பெற இந்த தேய்பிர அஷ்டமி மாதம் நடைபெறும். இதில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற ஆகம முறையில் சிறப்பாக பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற பிராமணர்ஸ் நபர்களை வைத்து இந்த மாதம் தேய்பிர அஷ்டமி பூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆதலால் அனைத்து காரியங்களும் உங்களுடைய நோக்கங்கள், காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற யாகங்கள் நடைபெறும். இந்த தேய்பிர அஷ்டமியானது இரவு 6 மணிக்கு மேல் பூஜைகள் தொடங்கி யாகங்கள் இரவு 10 மணிக்கு மேல் யாகங்களை தொடங்கி
12 மணிக்கு மேல் 3 பிரம்ம முகூர்த்தம் விடியல் நேரம் 3 மணி 20 நிமிடம் இந்த அதிகால பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைவு பெறும் யாகம் நிறைவு பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பக்த கோடிகளும் திரளாக வந்திருந்து கலந்து அனைத்து நபர்களும் இதில் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்து நபர்களும் கலந்து கொள்ளலாம். இது ஊர்கோயில் அல்ல, தனிநபர் கோயிலோ அல்ல. அனைத்து மக்களும் இனிதே பயன்பெற உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற இந்த 25 வருடமாக இதனுடைய விஷயங்கள், கோரிக்கைகள், லட்சியங்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்து இப்போது அந்த காரியங்கள் காலபைரவர் கோயில் கட்டுவதற்குண்டான அந்த வழிமுறைகளை பைரவர் மூலம் இந்த தகவலை அவர் மூலமாக பைரவர் மூலமாக முறைப்பிரகாரம் எங்களுக்கு தட்டி எழுப்பி இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்குண்டான தைரியத்தையும் மனோதைரியத்தையும் ஆதரவையும் நிச்சயமாக பெற முடியும். உங்களுக்கு அருள் பாலிக்க அனைத்து மக்களும் நலம் பெற உலக நன்மைக்காகவும் மக்கள் நன்மைக்காகவும் இந்த ஸ்ரீ காசி சொர்ண காலபைரவர் திருக்கோயில் பணிகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆதலால் பக்த கோடிகள் அனைவரும் எங்கிருந்தாலும் எப்போதும் இதற்கு உறுதுணையாக பொருளாகவோ பணமாகவோ ஏதாவது உதவிகள் செய்து காலபைரவரின் பூர்ண அருள் உங்கள் குடும்பத்தில் தொழிலில் அனைத்தும் உலாவர இனிதே காரிய வெற்றிகள் நிறைவேற மனதார கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் உங்களின் நம்பிக்கையாக மக்களின் ஆதரவோடு இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. முடிந்தளவு இந்த உதவிகளை உங்களால் முடிந்த உதவிகளை செய்து முன்காலத்தில் இருக்கக்கூடிய ஆதி காலத்தில் பூர்வ ஜென்ம, அதாவது ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் 9ஆம் இடம் பூர்வ ஜென்ம கர்மா, கருப்பு முன்னோருடைய சாபம், கருப்பு, இது மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நிறையா ஜாதக ரீதியாகவும் கிரக நிலை மாற்றம் ஜாதக ரீதியாகவும் பூர்வ கர்ம தோஷங்கள் விலக இதிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று பூரண பலன் அனுகூலம் நினைக்கின்ற காரியங்கள் உடனடியாக நிறைவேற இதற்குண்டான வழிபாட்டு முறைகள் இந்த காலபைரவர் கோயிலில் பெரிய ஒரு பொக்கிஷமே அடங்கி உள்ளது. அதனால் இது ஒரு ஜோதிடராகிய என்னுடைய 25 வருட சர்வீஸ், அதாவது அனுபவம் ரீதியாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் நாகதோஷம், சர்ப்பதோஷம், கலசரதோஷம், தாரதோஷம், தாலி தோஷம், புத்திரதோஷம், பூர்வசாபம், இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு காலபைரவர் திருக்கோயில். இந்த காலபைரவர் கோயில் தேய்பிறை அஷ்டமி தவறாமல் தொடர்ந்து 12 அஷ்டமி முடிந்தது உங்களால் என்ன முடிகிறதோ அதை நீர்ப்பூசணிக்காய் விளக்கேற்றி தீபமேற்றி, தேங்காய் தீபமேற்றி, அகல் விளக்கு தீபமேற்றி எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ணக்கூடிய மிளகு, மிளகாய், வரமிளகாய் இது போன்ற யாகத்தில் முடிந்தளவில் நீங்கள் இதை சிறிதளவு எடுத்து சமர்ப்பித்து கொடுத்தீர்களானால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும், எதிரிகளுடைய பிரச்சனைகள், கண் பார்வை, கண் திருஷ்டி, எவ்வளவு பெரிய பில்லி சூனியம் எதிராளிகளுடைய வீரியத்தன்மைகள் இருந்த போதிலும் அத்தனையும் துவம்சமாக்கக்கூடிய ஒரு பவர் இந்த சொர்ண காலபைரவருக்கு உண்டு. ஆதலால் அனைத்து மக்களும் பயன்பெற இனி இங்கே எழுந்து அருளக்கூடிய இந்த சேலம் மாவட்டம் தேவூர் கிராமம் பாலுத்துக்காட்டில் எழுந்து அருளி உள்ள இந்த சொர்ண காலபைரவர் பணி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது.
வருகின்ற ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. முடிந்தளவு மக்களாகிய நீங்கள் இப்போது செய்கின்ற உதவி, செய்யக்கூடிய ஒரு உதவி, செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உதவி, இதுவரை இந்த கோயில் வளர்ச்சிக்காக இந்த கருவறை கட்டிடம் இப்பொழுது வேலை நடந்து முடிந்தது. இந்த பணிக்கும் கூட உங்களுடைய பங்கு பெரிதும் இருந்தது. உண்மையிலேயே அந்த காலபைரவர் உங்களுக்கு பூரண அருள் பாலிப்பார் என்பதில் ஐயமில்லை. இன்னும் தொடர்ந்து இந்த வேலை இனிதே நல்லபடியாக அனைத்தும் முடிவடைய இன்னும் மக்களாகிய உங்களுடைய உதவிகள் தேவைப்படுகிறது. ஆதலால் இந்த சொர்ண காலபைரவர் நல்லபடியாக இந்த கட்டிடப் பணி முடிந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று மாதம் தேய்பிறை அஷ்டமி பூஜைகள் சிறந்த பிராமணர்களை, ஆகம முறையில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்களை வைத்து யாகங்கள் நடத்தப்படும், அன்னதானங்கள் கொடுக்கப்படும். மாதம் தொடர்ந்து நடைபெற உங்களுடைய பேராதரவு, மக்களின் பேராதரவு இங்கே தேவைப்படுகிறது. முடிந்தளவு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து காலபைரவரின் பூர்ண அருளை நிச்சயமாக நீங்கள் அனைவரும் பெறுவீர்கள் என்பதில் ஐயமில்லை. ஆதலால் முடிந்தளவு உதவிகளை இந்த நன்கொடை கட்டடப் பணிக்கு உங்களுடைய நன்கொடையை கொடுத்து ஆதரவு கொடுத்து காலபைரவரனுடைய சொர்ண காலபைரவரனுடைய பூர்ண அருள் பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் கமிட்டி குழு, காலபைரவர் சிறப்பு குழு, தேவூர் கிராமம், பாலுத்துக்காடு, சேலம் மாவட்டம். நன்றி, வணக்கம்.